பிதாவாகிய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சர்வ வல்லமை உள்ள ஆண்டவராய் இயேசுவுக்கு மகத்துவம், புகழும், துதியும், ஆராதனைகளும் ஏறெடுக்கப்படுவதாக. சர்வத்தையும் ஆளுகை செய்யும் ஆவியான கடவுளுக்கு என்றென்றும் ஸ்தோத்திரங்களும் ஆராதனைகளும் துதி பாடல்களும் நன்றி பலிகளும் ஏறெடுக்கப்படுவதாக. 122ஆம் சங்கீதம் முதல் வசனத்தை பாருங்கள். தாவீது ராஜா இப்படியாக தன் மன விருப்பத்தை அவர் தெரிவிக்கிறார். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாக இருந்தேன். என் அன்பானவர்களே, இன்றைய நாளிலே ஜனங்கள் ஆசீர்வாதங்களையும் பணம் பொருள் மேன்மைகளையும் பெரிதாய் நினைக்கிறதுனால ஹோட்டலுக்கு போவோம் வாங்கன்றால் தான் ரொம்ப மகிழ்ச்சி. அங்கே ஆடிப்பாடி கொண்டாடும் வாங்கலைன்ற ரொம்ப மகிழ்ச்சி. சினிமாவுக்கு போவோம், சீரியல் பார்க்க போன்றால் ரொம்ப மகிழ்ச்சி. அந்த இடத்துல பல பேரை பற்றி உட்கார்ந்து கொஞ்சம் பேசுவேன்ற சொன்னால் ரொம்ப மகிழ்ச்சி. கிரிக்கெட் பார்க்க போவோம், ஃபுட்பால் பார்க்க போவோம், இன்னும் பல விதமான களியாட்டங்களை பார்க்க போவோம் என்றால் ரொம்ப மகிழ்ச்சி. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் நம்மை உண்டாக்கி, நம்மை ரட்சித்து, நம்மை குப்பையிலிருந்தும் தூசிலிருந்தும் உயர்த்தி, நமக்கு ஆசீர்வாதங்களையும் அபிஷேகத்தையும் கொடுத்த பிதாவாகிய தேவனை, ஆண்டவராகிய இயேசுவை, ஆவியான கடவுளை ஆராதிக்க, துதிக்க, சபை ஆராதனைக்கு போவோம் என்று சொல்லும்போது அது போன்ற மகிழ்ச்சி, அதில் மேலான மகிழ்ச்சி உங்களுக்கு உண்டா? தாவீதை பாருங்கள். அவர் மகாராஜா. ஆயிரம் மக்கள் அவரை வணங்குகிறார்கள், புகழ்கிறார்கள். தங்க சிங்காசனம், அவருக்கு சேவை செய்யக்கூடிய நூற்றுக்கணக்கான வேலைக்காரர்கள் அவர்கள் மத்தியில் உட்கார்ந்திருக்கிற தாவீது சொல்லுகிறார், ஆலய ஆராதனைக்கு தேவனை ஆராதிக்க போவோம் என்று அவர்கள் சொன்னபோது நான் அளவிட முடியாமல் மகிழ்ச்சி அடைந்தேன். இதுதான் அன்பானவர்களே, தாவீதை தேவன் இறுதி வரைக்கும் உயர்த்தியதற்கு காரணம். தாவீதுக்கு முன்பு எல்லா விரோதிகளும் வெட்கப்பட்டு போக செய்ததற்கு காரணம். தாவீதை தேவன் இறுதி வரைக்கும் கனப்படுத்தி வைத்ததுக்கு காரணம் இதுதான். எல்லா மகிழ்ச்சிகளும் அற்ப நேரத்தில் மறைந்துவிடும். பணம் இருந்தால் தான் மகிழ்ச்சி, காசு இருந்தால் தான் அங்கே போவோம், இங்கே போவோம், அங்கே ஓடுவோம், இங்கே ஓடுவோம், அந்த ஆட்டம் ஆடுவோம், இந்த ஆட்டம் ஆடுவோம் என்றெல்லாம் இருப்பது. இல்லாமல் போனால் யாராவது உங்களை தேடி வருகிறது உண்டா? அல்லது உங்களுக்கு தான் மகிழ்ச்சி உண்டா? உணர்ந்து பாருங்கள். ஆனால் தாவீதை பார்த்தீர்களா? என் தேவனை ஆராதிக்க ஆலயத்துக்கு போவது என்று எல்லோரும் சொன்னபோது சொல்லுன்னா மகிழ்ச்சி எனக்கு வந்தது என்று அவர் சொல்லுகிறார். காரணம், தன்னை தாழ்மையிலிருந்து உயர்த்திய தேவனுக்கு தன் வாழ்க்கையில் எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் முதலிடம் கொடுத்தார். தன்னை குப்பையிலிருந்து தூசிலிருந்து உயர்த்தி மகாராஜா உட்கார வைத்த தேவனுக்கு எல்லாவற்றையும் காட்டிலும் தங்கம், வைரம், வைடூரியம், பதவி, அரண்மனை, தேசம், சிங்காசனம், மனித புகழ்ச்சி எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தாதி கர்த்தருக்கு அவர் துதி செலுத்துவதை மகிமையாக கருதினார். இப்படிப்பட்ட அபிஷேகம்தான் இந்த உலகத்தில் நம்ம என்றைக்குமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக மேன்மை உள்ளவர்களாக நிறுத்தோம். இன்றைய காலத்தில் அநேக வாலிப பிள்ளைகளிடத்தில் வசதி, வாய்ப்புகள், பணம் ஆயிரமா லட்சமாக அவர்கள் கையில் பொருளுகிறதுனால எங்கெல்லாம் போவதுக்கு மகிழ்ச்சி காட்டுகிற எவ்வளோ பிள்ளைகள் சபை ஆராதனைக்கு போவோம் என்று சொல்லும்போது மாத்திரம் கொஞ்சம் பின்வாங்குவார்கள். அப்படியே ஆன்லைனில் பார்த்துக்கலாமே, இதோட எனக்கு ரொம்ப முக்கியமான வேலை இருக்குது, அங்கே ஒரு பிஸ்னஸ் இருக்குது, அங்கே ஒரு வியாபாரம் இருக்குது, அதான் அந்த ஃப்ரெண்ட்ஸுங்க கூப்பிட்டாங்களே, அது அங்கே ஹோட்டலுக்கு போகணுமே, இது இந்த கிளப்புக்கு போகணுமே, இந்த விருந்துக்கு போகணுமே, அது வாங்க போகணுமே, இது விற்க போகணுமே. ஆமாம் நண்பானவர்களே, ஆனால் முடிவு வேதனையும் நஷ்டங்களும் கஷ்டங்களும் அவமானங்களும் தான். என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன் என்றார் கர்த்தராகிய தேவன். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம்
30வது வசனத்தில், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனீனப்படுத்தப்படுவார்கள். ஆகவே இந்த புது வருஷத்தில் இந்த 2ஆம் மாதத்தின் 2ஆம் ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. என்னை குப்பையிலிருந்து உயர்த்திய தேவனுக்கு, அவரை ஆராதிக்க நான் முதலாவது ஓடுவேன், அவருக்கு முதலிடம் தருவேன், வேதத்தை படிக்க முதலிடம், ஜெபிக்க முதலிடம், அவருக்கு நன்றி சொல்ல முதலிடம், சபை ஐக்கியத்தில் நான் என்றைக்குமாய் ஆனந்த பலிகளை இடுவேன், நான் எல்லாவற்றுக்கும் மேலாக மகிழ்ச்சி உச்சத்தில் இருப்பேன் என்றால் என் கர்த்தரை அப்பா என்று அழைக்கிறேனே, அவர் செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்லி நான் நிர்மூலமாகாது இருக்கிறது அவருடைய மகாபெரிய கிருபை அல்லவா. ஆகவே ஆண்டவராகிய இயேசுவை ஆராதிக்க ஆலயத்துக்கு போகிறோம் என்று சொல்லும்போது தாவீதைப் போலவே நானும் அகமகிழ்வேன் என்று நாம் சொல்லுவது தான் நன்றி பலியின் அடையாளம். ஒப்பு கொடுப்போமா? நாம் ஜெபம் செய்வோம். அன்புள்ள தேவனே, நன்றி என்ன என்பதை, நன்றி ஆராதனை, நன்றி பலி என்ன என்பதை தாவீதை கொண்டு எங்களுக்கு நீர் போதிக்கிற தயவுக்காக நன்றி. இன்றைக்கு வசதிகள் வாய்ப்புகள் பெருக பெருக உலகமெங்கும் கிறிஸ்தவ சபைகளுக்கு ஆராதனைக்கு வருவதை ஜனங்கள் குறைத்து கொண்டார்கள். வசதியை பெரிதாய், வாய்ப்பை பெரிதாய், நிலபுலன்களை, பெண்ணாசை, பொன்னாசை, மண்ணாசை பெரிதாய் நினைக்க ஆரம்பித்தார்கள். ஆகவே வெட்கங்களும் அவமானங்களும் தோல்விகளும் அநேக பேர் வாழ்வை மூடி கிடக்கிறது. இவனே, எங்களோடு சேர்ந்து ஜெபிக்கிற பிள்ளைகள் எல்லாவற்றுக்கும் மேலாக உம்மை ஆராதிப்பதே எங்களுக்கு சொல்லன்னா மகிழ்ச்சியும், உம் பாதம் பணிவதே எங்களுக்கு வர்ணிக்க முடியாத சந்தோஷமும், உமது வசனத்தை கேட்பதில், ஆவியின் அபிஷேகம் பெறுவதில் அளவிட முடியாத சந்தோஷத்திலும் நாங்கள் நிரம்பும் பலனை எங்களுக்கு தாரும். இந்த வருஷம் முழுவதும் எங்களுக்கு மேலான அற்புதங்களையும் மேலான ஆசீர்வாதங்களையும் காணும்படி செய்ய போகிறீர். எவ்வளவு ஆசீர்வாதங்கள் வந்தாலும் உண்மையே எல்லாவற்றுக்கும் மேலாக நன்றி பலி ஏறெடுப்போம், துதி பலி ஏறெடுப்போம், ஸ்தோத்திர பலி ஏறெடுப்போம். எல்லாருக்கும் முன்பு உம்மை ஆராதிப்பதில் நாங்கள் முந்திக் கொள்வோம். துதி புகழ் உமக்கே. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.